மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒருத்தங்க பகிரங்கமா ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ஆண்களுக்கும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் இங்க பாலியல் வன்கொடுமை நடந்தா அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது சார். இதே ஒரு ஆணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா பேசப்படுதா? பேருந்துல போற ஆண், ராபிடோ பைக் ஓட்டுற ஆண்களுக்கு எவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுமா சார்? சமீபத்துல நான் கடந்து வந்த ஒரு விஷயத்த சொல்றேன் சார். ராபிடோ பைக் அவங்க வந்து புக் பண்ணிருக்காங்க. அந்த ஆண் வந்து பைக் எடுத்துட்டு போறாங்க. திருவான்மூர் டிராப் போட்டுருக்காங்க பீச்ல. சோ ஏறி உட்கார்றாங்க. இவங்க பாட்டு பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சார். பின்னாடி உட்கார்ந்துருக்க நபர் வந்து பான் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ் வந்து அவரோட தைஸ் கிட்ட எல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி இன்அப்ரோப்ரியேட்டா நடத்துறாரு. டக்குன்னு அவர் வண்டியை நிறுத்திடுறாரு. ஒரு ஆணா இருந்தாலும் அவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா என்ன செய்யணும்னா ஆணுக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியல சார். அப்போ அந்த நேரத்தில் நிறுத்திட்டு சார் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனா இதை போய் ஒரு மீடியால நான் சொன்னேன்னா ஆண் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவருக்கு பிளக்ஸ் அடிச்சு இந்த மாதிரி டிவி நியூஸ் எல்லாம் போய்விட்டு அவர் யாரோ ஆணுக்கு போராட்டம் பண்ண போறாங்களா சார்? ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா மட்டும் எவ்வளவு சட்டங்கள் வருது, எத்தனை பேர் எந்திரிச்சு வராங்க. ஆணுக்குன்னு சொல்லும் போது யார் சார் வராங்க?